தங்கமே இல்லைனாலையும் நம்மளால வாழ முடியும். அதனால யாரும் கவலைப்பட வேணாம். அது எவ்வளவு வேணா ஏறிட்டு போகுது, இறங்கிட்டு போகுது. விருப்பம் இருந்தா வாங்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திடீர்னு தங்கத்தோட விலை இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. இதை இப்போ வாங்கலாமா இல்ல வெயிட் பண்ணலாமான்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இது போல இன்னும் நிறைய தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உலகம் முழுவதும் போர் பிரச்சனைகள் இந்த மாதிரி அதிகமா போயிட்டு இருக்கு. யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குன்னு நியூஸ் வந்ததால டாலரோட வேல்யூ குறையுது. அதனால தங்கத்தோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு மேல சைனா, இந்தியா இந்த மாதிரி பெரிய நாடுகள்லாம் பெரிய அளவுல தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வெட்டிங் சீசன் டிமாண்டு, ரூபாயின் மதிப்பும் கொஞ்சம் வீக்கு. இதுவும் விலையை உயர்த்த ஒரு காரணமா இருக்கு. நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தங்கத்தை வாங்க போறீங்கன்னா பார்ட்டா வாங்குறது நல்லது. ஒரே அடியா வாங்கிடாம ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் நோக்கத்துல தங்கம் வாங்கணும் அப்படின்னா இப்ப கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லதா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கு, இந்த பணம் எனக்கு இப்போதைக்கு எதுக்கும் யூஸ் ஆக போறதில்ல, சும்மா தான் இருக்கு அப்படின்னா அதை தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு லாஸ் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் ஹிஸ்டரியில கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனதா சரித்திரமே இல்லை. தங்கம் வாங்குறதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம் தான். யார் சொல்றதையும் கேட்க வேணாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணீங்க. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றதை தவிர்க்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் என்ன வேணா நடக்கலாம், மேக்சிமம் லாஸ் ஆக போறதுல இருந்தாலும் நம்ம சைடு கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது. இந்த தங்கத்தை ஏன் எல்லாரும் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம்.